நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 பணக்கார மாநிலங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல அமைஞ்சிருக்கிறது மத்திய பிரதேசம். 7.26 கோடி மக்கள் தொகையை கொண்ட மத்திய பிரதேசம் மாநிலத்தில் போபால் தலைநகரமாக அமைஞ்சிருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோம்னா $133 பில்லியன். இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏராளமான இயற்கை வளங்கள் இருப்பதால் இந்தியாவின் இதயம்னு பிரபலமாக சொல்லப்படுது. மத்திய பிரதேச மாநிலத்தில் கோதுமை, சோயாபீன்ஸ், பருத்தி உள்ளிட்ட முக்கியமான விவசாய தொழில்கள் மிக பிரபலமாக பார்க்கப்பட்டு வருது. நிலக்கரி, சுண்ணாம்பு, பாக்சைட் போன்ற கனிமங்களின் செல்வத்தையும் மத்திய பிரதேச மாநிலம் கொண்டிருக்கு. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைந்துள்ள சாந்தியில் உள்ள புத்த நினைவு சின்னங்கள், கோயில்கள், நன்கு அறியப்பட்ட வரலாற்று தலங்கள் என இந்த மாநிலத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அடுத்து 9வது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான். 8.1 கோடி மக்கள் தொகையை கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் தலைநகரமாக அமைஞ்சிருக்கு. இந்த ராஜஸ்தான் மாநிலத்தோடு உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோம்னா $135 பில்லியன். இந்த ராஜஸ்தான் மாநிலம் வேளாண்மை, சுரங்கம், சுற்றுலா ஆகியவற்றை கொண்ட பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் தங்கம், வெள்ளி, மண்கற்கள், சுண்ணாம்பு, பளுங்கி, தாமிரம், லிக்னைட் ஆகிய பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இந்த ராஜஸ்தான் மாநிலம் சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியாவிலேயே 2வது இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவில் உற்பத்தியாகும் உப்புல 10ல் 1 பங்கு ராஜஸ்தான் மாநிலம் தான் உற்பத்தி பண்றாங்க. இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் சுற்றுலாத்துறைகள் மிக வேகமாக வளர்ந்துட்டு வருது. அடுத்து 8வது இடத்துல இருக்கிறது மேற்கு வங்காளம். 9.14 கோடி மக்கள் தொகையை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தா தலைநகரமாக அமைஞ்சிருக்கு. மேற்கு வங்கத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா $140 பில்லியன். மேற்கு வங்கமும் பொருளாதாரத்தில் விவசாயம் மற்றும் நடுத்தர தொழில்துறையை தான் சார்ந்து இருக்கு. இதனோட மாநில தொழில்கள் பெரும்பாலும் கொல்கத்தா பகுதி, மேற்கு மலைப்பகுதி, ஆல்டியா துறைமுக பகுதியில் தான் அதிகமாக நடக்குது. துர்காப்பூர்ல உள்ள ஆல்டியா ஸ்டீல் தவிர இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் ஏராளமான எஃகு ஆலைகள் இருக்குது. கிழக்கு இந்தியாவில் கொல்கத்தா ஒரு முக்கியமான துறைமுகமாக இருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தெலுங்கானா. 3.99 கோடி மக்கள் தொகையை கொண்ட தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் தலைநகரமாக அமைஞ்சிருக்கு. இந்த தெலுங்கானா மாநிலத்தோடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பார்த்தா $150 பில்லியன். தெலுங்கானாவோட முக்கிய பொருளாதார வளர்ச்சியில் விவசாயத்தை அடிப்படையாக வச்சிருக்காங்க. இந்தியாவில் ஓடக்கூடிய முக்கியமான 2 நதிகள்ல கிருஷ்ணா, கோதாவரி ஆறுகள் தெலுங்கானா வழியாகத்தான் வருது. இந்தியாவில் ஐடி ஏற்றுமதி செய்யற மாநிலங்கள்ல தெலுங்கானா மாநிலமும் ஒன்றாகும். இந்த தெலுங்கானா மாநிலம் கனிம வளமான மாநிலம். இங்கு ஆட்டோமொபைல்ஸ், வாகன உதிரி பாகங்கள், மசாலா பொருட்கள், சுரங்கம் மற்றும் தாதுக்கள், ஜவுளி ஆடைகள், மருந்து, தோட்டக்கலை, கோழி வளர்ப்பு இதெல்லாம் தெலுங்கானா மாநிலத்தில் முக்கியமான தொழிலாக பார்க்கப்பட்டு வருது. அடுத்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஆந்திர பிரதேசம். 9.7 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஆந்திர மாநிலத்தில் அமராவதி தலைநகரமாக அமைஞ்சிருக்கு. ஆந்திர மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா $150 பில்லியன். ஆந்திராவோட பொருளாதாரத்தில் விவசாயம் தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. இங்க 60% மக்கள் விவசாயமும் அதன் தொடர்புடைய தொழிலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. உலக வங்கியை வர்த்தகம் செய்வதற்கு எளிதான மாநிலமான ஆந்திரா மாநிலத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்தியாவோட இறால் வளர்ப்புல ஆந்திரா தான் 70% இறால் உற்பத்தி பண்ணி தராங்க. இப்போ ஆந்திரா அரசு தகவல் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி துறையில மிகவும் கவனம் செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விசாகப்பட்டினத்தில் பல பெரிய கனரக தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருது. அடுத்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது உத்தரப்பிரதேசம். 20.42 கோடி மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவை தலைநகரமா அமைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பார்த்தா $150 பில்லியன். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தோட பொருளாதாரத்தில் கைத்தறி தொழிலும் கைவினை பொருட்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய உணவு தானிய கையிருப்புல உத்தரப்பிரதேச மாநிலம் முக்கிய பங்கு தருது. உத்தரப்பிரதேச மாநிலம் வட இந்தியாவின் ஐடி கப் என அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி சேனல்கள் ஏபிபி நியூஸ், ஜி நியூஸ், என்டிடிவி என போன்ற முக்கியமான செய்தி சேனல்கள் உத்தரப்பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால உத்தரப்பிரதேச உள்நாட்டு உற்பத்தியில சேவைத்துறை மொத்தம் 49% பங்களிக்கிறது. அடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கர்நாடகா. 6.96 கோடி மக்கள் தொகையை கொண்ட கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரு தலைநகரமா அமைஞ்சிருக்கு. கர்நாடகா மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பார்த்தா $150 பில்லியன். கடந்த 10 வருஷத்துல உள்நாட்டு உற்பத்தியில மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கர்நாடகா. கர்நாடகாவில் உள்ள பெரும்பாலான கிராம மக்கள் விவசாயத்தை தான் முதன்மை தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்க ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 1.23 கிலோமீட்டர், அதாவது 65% நிலப்பரப்புல விவசாயம் மட்டும்தான் பண்றாங்க. தேசிய ஏரோஸ்பேஸ் ஆய்வகங்கள், இந்தியாவின் டெலிபோன் நிறுவனங்கள், பாரத் எர்த் மூவிஸ் லிமிடெட் கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக் கம்பெனி, வால்வோ கம்பெனி, டொயோட்டா கம்பெனி என பல துணை நிறுவனங்கள் பெங்களூரை தலைமையிடமாக வச்சிருக்காங்க. இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோ பெங்களூரை தலைமையிடமா வச்சிருக்காங்க. அந்த இஸ்ரோல மட்டும் கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெங்களூருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, இந்தியாவோட சிலிகான் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது
இருக்கிறது குஜராத். 6.48 கோடி மக்கள் தொகையை கொண்ட குஜராத் மாநிலம் காந்தி நகர தலைநகரமாக கொண்டிருக்கு. குஜராத் மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பார்த்தா $150 பில்லியன். குஜராத்தோட பொருளாதாரம் விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியை மட்டுமே சார்ந்து இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய கப்பல் உடைக்கும் தொழிற்சாலை அம்பானி நிறுவிய ரிலையன்ஸ் பெட்ரோல் கம்பெனி, உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இதெல்லாம் குஜராத் மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. மின் பொறியியல் தொழில், ஜவுளி தொழிலும், ரசாயன தயாரிக்கும் தொழிலும், சோடா சாம்பல் தொழிலும், சிமெண்ட் தொழிற்சாலைகளும் என அனைத்தும் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான தொழில்கள். இந்த குஜராத் மாநிலம் வளமான மாநிலமாக விளங்கிட்டு வருது. குஜராத் வந்து இந்தியாவிலேயே மருந்து உற்பத்தி துறையில் முதலிடத்தில் இருக்கு. அடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தமிழ்நாடு. சென்னையை தலைநகரமாக கொண்ட தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில $300 பில்லியன் கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் 50% அதிகமானவை நகர்மயமாக்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேவைகள் 45% பங்களிப்பும், உற்பத்தியில 34% பங்களிப்பும், விவசாயம் 21% பங்களிப்பும் கொடுத்துட்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த முதலீட்டுல 52% அரசே முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க 29.9% முதலீட்டாளர்களும், வெளிநாட்டில் இருக்க 14.9% தனியார் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டில் அதிக அளவு முதலீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து முதலாவதாக பார்க்க போறது மகாராஷ்டிரா. மும்பையை தலைநகரமாக கொண்ட மகாராஷ்டிரா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில $400 பில்லியன் கொண்டிருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு. மொத்த மக்கள் தொகையில் 45% மக்கள் நகரத்துல தான் வாழ்ந்துட்டு வராங்க. மகாராஷ்டிரா தலைநகரான மும்பை வந்து நீதி மூலதனமாக கருதப்படுது. இந்தியாவோட மிகப்பெரிய பங்குச்சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில தான் அமைஞ்சிருக்கு. தேசிய தொழில்துறை உற்பத்தியில மகாராஷ்டிரா வந்து 13% பங்களிப்பை கொடுத்து இந்தியாவின் முன்னணி தொழில்துறை மாநிலமாக இருந்துட்டு வருது. மகாராஷ்டிராவில் இருக்க பல நகரங்கள் வந்து சாப்ட்வேர் கம்பெனிகள் இருக்கிறதுனால வருஷத்துக்கு $80,000 கோடி மென்பொருள்கள் ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவிலேயே 2வது மென்பொருள் ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு. என்னதான் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொழில்துறை மென்பொருள் இது போன்ற இருந்தாலும் விவசாயம் ஒரு முக்கிய தொழிலா செஞ்சுட்டு வராங்க. 64.14% மக்கள் விவசாயம் மற்றும் அதன் தொடர்புடைய வேலையை தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் செஞ்சுட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 பணக்கார மாநிலங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எந்த மாநிலம், உங்களுடைய மாநிலத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.